கைரேகையில கரெக்டா கணிச்சிடலாம். நீங்க பார்த்த கைரேகையில எது ரொம்ப விசித்திரமா இருந்தது? அன்புமணி சார். அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா அன்புமணி இன்னும் நான்கிற வார்த்தையை சொல்லியே தீரும். இல்லைன்னா செவி அறுத்து தரேன். நம்ம மைண்ட்ல கருணாநிதி ஜெயலலிதா இதான் தெரியும். இதுதான் தெரியும். ஓபிஎஸ்ங்கிற ஒரு ஆள் தெரியுமா? இதே மாதிரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியா ஸ்டாலின் காலத்துக்கு அப்புறம் அன்புமணி வருவார். 2021 நான் அப்பாட்ட போய் சொல்லிட்டேன், மிகப்பெரிய சக்தியா வருவா அவங்க பையன். அது எப்படி சந்தேக பார்வையிலேயே பார்த்துட்டு இருந்தார். பாருங்க 2027 பயங்கரமான ஒரு பொசிஷன்ல அவருக்கு வரும். அவரை யாரெல்லாம் எதிர்க்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் தலை குனியக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போ கைரேகையை வச்சு பாக்குறாங்க ஒரு சிலர், நீங்க சொன்ன மாதிரி பிறந்த தேதி நேரம் அதை வச்சு பாக்குறாங்க, ஜாதகம் கணிக்கிறாங்க. எது வந்து நமக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னா கைரேகை தான். எம்ஆர்ஐ ஸ்கேன், ஜாதக புக், எக்ஸ்ரே, உங்க முகம் சிடி ஸ்கேன். ஆமா, நீங்க ஆல்ரெடி இதை சொல்லியிருந்தீங்க, முகத்தை பார்த்தே எல்லாமே வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஆர்ஐ பார்த்தோன்னே டாக்டர் முடிவு பண்ணாங்கல்ல, ஆமா சார், ஆபரேஷன் பண்ணிடுவோம். கைரேகையில் எல்லாமே வந்துடும். ஸோ கைரேகை தான் முக்கியம். ஆமா ஆமா, ஓகே. கைரேகையில கரெக்டா கணிச்சிடலாம். நீங்க பார்த்த கைரேகையில எது ரொம்ப விசித்திரமா இருந்தது, வித்தியாசமா ஏதாவது நீங்க பாத்திருக்கீங்களா? யாரோடதாவது? அன்புமணி சார். அவங்களோட பாத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டை இப்ப இல்ல 2030 அப்புறம் பாருங்க. அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா. அன்புமணி இன்னும் நான்கிற வார்த்தையை சொல்லியே தீரும். இல்லைன்னா செவி அறுத்து தரேன். எப்படி சொல்றீங்க சார்? ஏன்னா கைரேகை நான் பார்த்தேன், அதுல இருக்கு குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அதுமே அவர் கையில சனி மங்கள யோகம் இருக்கு. சனி மேடு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. சனி ஸ்ட்ராங்கா இருந்தா வீட்டுல கவனிட்டு போறான். வடிவேல் மீது நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் சொல்லி நான் திருடன் சத்தம் போட்டு போன போலீஸுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கும் பிடிக்கிறது. அப்படிதானே ஈஸியா பிடிச்சிடலாமே. அதுமே ஒரு கைரேகையில் அப்படி இருக்கு. மிகப்பெரிய உயர் இப்ப கிடையாது. நம்ம அதாவது நம்ம மைண்ட்ல கருணாநிதி ஜெயலலிதா இதான் தெரியும். ஓபிஎஸ்ங்கிற ஒரு ஆள் தெரியுமா? தெரியாது. அப்படிதானே? இதே மாதிரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியா ஸ்டாலின் காலத்துக்கு அப்புறம் அன்புமணி வருவார். மிகப்பெரிய உயரம், கூட்டணியை வச்சு அழகான ஒரு தமிழ்நாட்டை கொண்டு போவார். அதுல மாற்றமே கிடையாது. இல்ல எல்லாரும் இப்ப விஜய் வந்ததை பார்த்துட்டு அடுத்த கிட்டத்தட்ட பாருங்க, அன்புமணி விஜய் எல்லாருமே சேருவாங்க. ஆமா கண்டிப்பா. அப்படி ஒரு இனி ஒரு காலகட்டம் பாருங்க, 2 பேரும் சேர்ந்து ஆட்சி எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 2.5 வருஷம் எடுத்துக்கிடுங்க, நான் ஒரு 2.5 வருஷம் எடுத்துக்கிடுங்க. அப்படிதான் அன்புமணிக்கு வாய்ப்பு வரும். ஓகே ஓகே. இப்ப விஜய் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்காரு, பண்ணாம இருப்பாரு அவரோட லக்னம் ராசி? இல்ல அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா அது சைக்கிள் கேப்ல நடக்கதான் செய்யும். நம்ம அதெல்லாம் அது மனுஷனோட காரியம் தானே. திடீர்னு ஒரு செக்கை கொண்டு கொடுப்பாங்க, அது எப்படி சைக்கிள் கேப்ல வரதான் செய்யும். அதே மாதிரி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பிஎம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றத சொல்றாங்க. அதாவது மிகப்பெரிய சக்தியா நான் 2021 நான் அப்பாட்ட போய் சொல்லிட்டேன், மிகப்பெரிய சக்தியா வருவா அவங்க பையன். அவர் எப்படி சந்தேக பார்வையிலேயே பார்த்துட்டு இருந்தார். நான் வந்துட்டாரு. ஆமா பாருங்க 2027 ஒரு பயங்கரமான ஒரு பொசிஷன்ல அவருக்கு வரும். 27 அவரை யாரெல்லாம் எதிர்க்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் தலை குனியக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ அதுக்கப்புறம் ஜாதகங்கள் பார்க்கும்போது அதிகமா கேட்கக்கூடிய கேள்வி வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கா, வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க பொதுவா கல்யாணத்துக்கு. ஸோ அந்த மாதிரியான யோகம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த லக்னத்துல இருந்தா அது நடக்கும்? சூப்பர், நல்ல கேள்வி. இதை பாத்தீங்கன்னா சிம்ம ராசி, மகரம், இவங்களுக்கு வந்து லக்கணத்துல சுக்கிரன், லக்கணத்துல சனி, இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா படிக்க போவாங்க வெளிநாட்டுக்கு, வேலை பார்ப்பாங்க வெளிநாடு, கணவரும் வெளிநாடு, குழந்தையும் பிறதும் வெளிநாடாக தான் இருக்கும். இது மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ரிஷபம் கார்த்திகை, கடகம் ஆயில்யம், தனுசில் உள்ள உத்திராடம், இவங்கெல்லாம் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு பெண்கள் வந்து வெளிநாடு தான் இருக்காங்க. அதே மாதிரி நான் பேர் சொல்ல விரும்பல, பிரபல ஒரு நடிகையோட பொண்ணு எழுதியே கொடுத்துட்டேன். இந்தியாவில் உள்ள பையனே அவங்களுக்கு வராது, வெளிநாட்டு பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்களா இல்ல இப்ப பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட மோதிரம்லாம் மாத்தியாச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன்.
நான் அதை சொல்ல மாட்டேன். ஓகே. சொல்றேன் அந்த அந்த இந்த லக்னங்களும் சில இந்த நட்சத்திரம் வந்து ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு இதில் தான் கொண்டு அவங்கள இது பண்ணும். ஓகே. இப்போ பாருங்க, இப்போ கூட நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன், சமீபத்தில் ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஒரு பெரிய பிரபல அரசியல்வாதி பையனும் பிரபல ஒரு நடிகரோட மகளும் காதல் புதுசா மலரும். அப்படியா? இதுக்கப்புறம் மலரும் அப்படின்னு கிட்டத்தட்ட மலர்ந்தாச்சின்னு நான் சொல்லுவேன். யாரு சார் ஏதாவது க்ளூ? இல்லை, நான் பேர் சொல்ல விரும்பல. நியூஸ் வரும்போது நீங்களே தெரிஞ்சு விடுவீங்க. எப்படி கைரேகையை பார்த்து ஒரு 48 நாள் 60 நாள் வயிற்றுல ஒரு சிசு இருக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, இதுவும் அதே மாதிரி தான். இல்ல அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இப்ப நடந்தது ரீசெண்டா. பட் காதல்னு இன்னும் அதை சொல்லல. தெரியல, அது நீங்க முடிவு பண்ணுங்க. நீ நாளாக நீ நியூஸ் வரும். இப்ப நம்ம 2026ல இருக்கோம் சார். இந்த வருஷத்துல எந்தெந்த ராசிக்காரர் வந்து அதிகம் பொய் சொல்றது, அதிகம் கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க? சூப்பர், நான் வருது. மீன ராசி உத்திரட்டாதி, உத்திரட்டாதி சொல்லுங்க. மேஷ லக்கணம், கன்னி லக்கணம், தனுசு லக்கணம். இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயே தீரும். தனுசு லக்கணம் போலீஸ் ஸ்டேஷன் போயே தீரும். ஓகே. அது நல்லதாக்காவும் இப்ப இன்னைக்குள்ள சிச்சுவேஷன்ல ஜென்ம சனியா இருக்கு. இப்ப வந்து மேஷ லக்கணம் உத்திரட்டாதி நட்சத்திரம், மேஷ லக்கணம் உத்திரட்டாதி நட்சத்திரம், கன்னி லக்கணம், தனுசு லக்கணம் வச்சுக்கோமே. இதே மாதிரி பேட்டி எடுத்துருக்கீங்க. போற வழியில குண்டு வச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. குண்டு வச்சு களவுட்டு போயிடும். இந்த மாதிரி களவு அவங்கள்ட்ட நிறைய இருக்கும். உலகத்துல அவ்வளவு உத்திரட்டாயும் சொல்லல, இந்த லக்னத்துல பிறந்திருந்தால் கள்ளத்தனம் நிறைய இருக்கும். புரிஞ்சுதா? அது மாதிரி பொய்யும் இவங்கள்ட்ட பயங்கரமா இருக்கும். பொய்ன்னா உத்திரட்டாதி மேஷ லக்கணம் வந்து அவ்வளவு பொய் பேசுவாங்க. அது மாதிரி கன்னி சித்திரை, ஆமா, பொய் நிறைய வரும். அது மாதிரி இந்த தனுசுல உள்ள ஒரு சில உத்ராடம் சொல்லுவாங்க. இவங்க பார்த்தா நம்பர் 1 சைக்கோவா இருப்பாங்க. சைக்கோ 3 லக்கணம் மேஷ லக்கணம் எடுத்துக்கிடும். இவங்க வந்து பார்த்தாங்கன்னா மனைவிக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில ராசிகளுக்கு வந்து சின்ன சின்ன காரணங்களுக்காக மனநலம் பாதிக்கப்படுது. நல்லா இருக்காங்க, திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்டா ஆகுறாங்க. சோ அது எதனால நடக்கும்? அது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து இவங்களுக்கு நெகட்டிவ்ஸா இருக்கும். சூரிய திசைன்னு சொல்லுவாங்களா? அது சூரிய திசைன்னு கிடையாது. சூரியன் வந்து இவங்களுக்கு நெகட்டிவ்ஸா, அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜாதகத்தெல்லாம் பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். உதாரணத்தை வச்சுக்கிடுவோமே, இவங்க வந்து மேஷ ராசி அஸ்வதி நட்சத்திரம் வச்சுக்கிடும். இவங்களுக்கு வந்து சூரியன் வந்து மிதுனத்தில் இருக்கும்போது தன்னால எல்லாம் பேசிட்டு போவாங்க. இவங்களே ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ ஒரு கடையில் போய் ஒரு சாமானம் கேட்கணும். அவன் 3 கடையில் கேட்டிருப்பாங்க. 3 கடைக்காரனுமே இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்கணுமே, தன்னால பேசிட்டு போவாங்க. வீடு வரைக்கும் புலம்பிட்டு போறது. தன்னால இவங்களே ஒரு கேள்வி கேட்டு இவங்களே ஒரு உடை சொல்லுவாங்க. ரோட்ல இருந்து அங்கேருந்து பார்ப்பான், பாரு உங்க அப்பா எப்படி தன்னால பேசிட்டு போறான் பாரு. இது வந்து மிதுனத்துல இருந்து சூரியன் வந்து இருந்தாருன்னா புலம்ப வைக்கும். இது கடைசி காலம் வரைக்கும் அப்படிதான். நான் இது வந்து ஒரு ஆளுக்கு கார்ல இருந்து வீடியோ எடுத்து அவங்களோட மருமகனுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். ஒரு பில்டிங்கை பார்த்துட்டு பில்டிங்கிட்ட பேசுற தூரத்துல பார்க்கும்போது இவர் பில்டிங்கும் இவரும் பேசுற மாதிரி இருக்கும். ஆமா, அதான் சொல்ல மிதுனத்துல வந்து சூரியன் இருக்கணும். மிதுனத்துல இருக்கிறது கடகத்துல தனியா இருக்கணும் சூரியன் இருக்கும்போது வந்து. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா கூர்ந்து பார்த்தாச்சுன்னா 9 மணிக்கு தான் எந்திப்பாங்க. 6 மணிக்கு முன்னாடி தூங்கி எந்திக்கும் போது அந்த கேரக்டர் கொஞ்சம் டம்மி ஆகும். 9 மணிக்கு தான், அது இயற்கைக்கு மாறாட்டி இவங்க இருப்பாங்க. இருக்கும்போது அந்த மூளை வேலை செய்யாது.